அண்மை செய்தி. கருவில் இருக்கும் பாலினத்தை அறியும் கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான தகவலை எமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், கூடுதல் நிலவரம் என்ன? கௌசிக், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா கருவில் இருக்கும் குழந்தை பாலினத்தை கண்டறியும் கும்பல் அதிகபட்சமாக செயல்பட்டு வருவதாக ஏற்கனவே பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த மாதம் கூட இதே போன்ற சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் பாலினத்தை கண்டறியும் கும்பலை சுகாதாரத்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டு இருக்கிறதா சுகாதாரத்துறையினருக்கு தகவல் கிடைச்சதை அடுத்து பல்வேறு கோணங்களில் அவர்கள் ரகசியமாக பல்வேறு தகவல்களை சேகரிச்சாங்க. அந்த வகையில் இன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, குறிப்பாக ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த கர்ப்பிணி பெண்களை சட்டவிரோதமாக தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கூட யாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் வரல, அவங்களை சட்டவிரோதமா அழைச்சிட்டு வந்து கருவில் இருக்கக்கூடிய பாலினத்தை கண்டறிவதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த தர்மபுரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சாந்தி, அதே போல அவர் அங்கிருந்து தர்மபுரியிலிருந்து கிட்டத்தட்ட திரைப்பட பாணியில பார்த்தோம் அப்படின்னாக்கா தர்மபுரியிலிருந்து சேலம் வழியாக காரில் கர்ப்பிணி பெண்களை அழைத்து வந்த கும்பலை பெரம்பலூர்ல சுற்றி வளைச்சிருக்காங்க. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது பெரம்பலூர் நகர பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செங்காபுரம் அப்படிங்கிற பகுதி. இந்த பகுதியில் ஒரு சின்ன அறையில, அதாவது 10க்கு 10 இருக்கும் இதோட சதுரடி, இந்த ஒரு சின்ன அறையில அந்த காரை ஓட்டி வந்த ஓட்டுநரே அவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த முருகன் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்குது. அவரே இந்த ஸ்கேன் இயந்திரத்தை பயன்படுத்தி கருவில் இருக்கக்கூடிய பாலினத்தை கண்டறிந்து பெண்களுக்கு சொல்வதற்கான நடவடிக்கை ஈடுபட்டதுக்காக கையும் களவுமாக தற்போது அதிகாரிகளிடம் சிக்கியிருக்காங்க. இது குறித்து தகவல்களை நம்ம தருமபுரி மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர் திருமதி சாந்தி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். மேடம் வணக்கம். மேடம், அதாவது இந்த கும்பல் குறித்த தகவல் எப்படி நமக்கு வந்தது? இவங்க எவ்வளவு நாளா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு யாரெல்லாம் தகவல் கொடுக்கறாங்க? எனக்கு தருமபுரி மாவட்டத்தில் பாலின விகிதம் ரொம்ப குறைவாக இருக்குங்கிறதால நாங்கள் இந்த டீகாய் ஆப்ரேஷனை தீவிரமாக படுத்துகிறோம். இதில் பொதுமக்கள் பலதரப்பட்ட இடத்துலேருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருகிறது. இந்த மாதிரி எந்த இடத்துல பண்ணுறாங்க, எந்த புரோக்கர் நம்பர் வாங்குறாங்க, யாரை எங்கே பண்ண போகிறாங்கங்கிறது நிறைய பேர் மூலமாக எங்களுக்கு தகவல் வருது. தொடர்ந்து நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் இது 5வது தடவையாக நாங்கள் இந்த ரைடு நடத்துகிறோம், இந்த டீகாய் ஆப்ரேஷன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதில் பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. இப்போ இந்த முருகன் இந்த மனிதர் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுக்கிட்ட ஒரு புரோக்கர், அவர் தங்கமணின்னு பேரு, டிரைவர். அவர் தான் இந்த கர்ப்பிணி பெண்களை தருமபுரியிலேருந்து, கிருஷ்ணகிரியிலேருந்து, ஏரியூர், பெண்ணாகரம்லேருந்து கூட்டிகிட்டு சேலத்துலேயும் பிக்கப் பண்ணி அங்கே இருக்க பொண்ணை வர சொல்லி பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் இங்கே பெரம்பலூரில் இந்த ஒதுக்குப்புறமான இடத்துல இப்படி கூட்டிகிட்டு பார்க்குறாரு. இது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க ஏரியூர், பெண்ணாகரம் இந்த மதருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சுமதின்னு ஒரு சுகாதார செவிலியர் இருக்காங்க, மாங்கரை சுமதி. அவங்க தான் எங்களுக்கு நம்பர் கொடுத்து அவர் நல்லா பார்ப்பாரு, இவர்கிட்ட போங்கன்னு இந்த ஃபோன் நம்பர் கொடுத்ததாகவும், யாரும் பார்த்தா கொஞ்சம் குறைவான செலவுலேயே பார்த்துக்கலான்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா தங்கமணி புரோக்கர், அவர் தான் எங்களுக்கு புரோக்கர், அவர் தான் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த தங்கமணிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஜிபே மூலமாக வாங்கியிருக்காரு, சில பேர்கிட்ட 17,500 வாங்கியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அம்மா ராமநாதபுரத்துலேருந்து பஸ்ஸில் வர சொல்லி பெரம்பலூரில் இறங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்க தனிப்பட்ட ஒரு வாகனத்தில் கொண்டு அங்கேருந்து ஒரு வாகனத்தை இங்கே இந்த ஒதுக்குப்புறமான ஒரு வீடை வச்சு இவர் ஏதோ ஒரு மருத்துவர், அவர் இல்லை, உயிரோடு இல்லை, அந்த மருத்துவர்கிட்ட நான் வேலை செஞ்சேன்னு சொல்கிறாரு. அங்கே தான் இந்த மிஷினை 1 லட்சத்துக்கு வாங்கினேன், நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது கடலூர் மாவட்டத்தில் சொல்கிறாரு. இவர் இவருக்கு கூட்டாளியாக இந்த மெடிக்கல் நடத்துகிறவங்க, இந்த டிரைவர், இவரை கூட்டு விட்ட ஒரு டிரைவர், இவர் வண்டி, இவங்களெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கோம், கைப்பற்றிருக்கோம். பிளஸ் அந்த இவங்களை கர்ப்பிணி பெண்கள் 4 பேரை கூட்டிட்டு வந்த வெஹிக்கிள் அங்கே அஸ்வின் ஹோட்டலில் இருக்கு, அவங்களையும் நம்ம பிடிச்சிருக்கோம். அந்த டிரைவர் தங்கமணியும் பிடிச்சிருக்கோம். இதுதான் இப்படிதான் இந்த மாதிரி ஒரு சட்டவிரோதமான ஒரு செயலை செய்யற இந்த மாதிரி மனுஷங்களை நம்பி, இவனுக்கு சரியா பேசக்கூட தெரியல, இந்த மனுஷனை நம்பி, இந்த மிஷினை நம்பி இந்த குழந்தைங்க, இந்த கர்ப்பிணி பெண்கள் இவ்வளவு தூரம் வராங்க. இதை தான் நம்ம ஒவ்வொரு ஆய்வின் போதும் நம்ம என்ன சொல்றோம், ரைடப்பையும் இப்படி போகாதீங்க, இது கர்ப்பிணி பெண்கள், இவங்க இங்க இருக்க எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் இது 3வது குழந்தை, ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்கு, இவங்க மீண்டும் மீண்டும் இது என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஆண் குழந்தை வேணுங்கிற எண்ணத்துல வராங்க. ஒரு சிலருக்கு தனக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு அம்மா என்ன சொல்றாங்க, ஒரு கர்ப்பிணி தாய் சொல்றாங்க, என் மாமியார் தொல்லை தாங்க முடியல, அதனாலதான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க.
இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, என் கணவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காரு, பையன் இல்லைன்னு, அதனால தான் வரன்றாங்க. இன்னொரு அம்மா வந்து இது தானா தரிச்சிருச்சு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கு பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு இதுன்னா பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாமே 4 மாசம் யாருமே வந்து அது பதிவு பண்ணல. ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு போய் பதிவு பண்றாங்க. இதுதான் பிரச்சனை. அதனால இந்த மாதிரி RSCH ஐடியை வந்து நம்ம 3 மாசத்துக்குள்ளே அவங்க கொடுத்துட்றோம். அப்போ நம்ம ஸ்கேன் சென்டர்லாம் நம்ம செக் பண்றோம், RSCH ஐடி இருக்கா, இவங்க வந்து இந்த மாதிரி கருவின் பாலினம் சொல்றாங்களா, அந்த பொண்ணு வந்து கண்டினியூ பண்ணுதா இல்லை அபார்ஷன் ஆகுதா, இதெல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும் அந்த நம்பர் இருந்தா. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க பிரெக்னென்ட் ஆகிறதே சொல்லாம இந்த மாதிரி சட்டவிரோத கும்பல்ல புரோக்கர் மூலமா நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும், எப்படி வரணும், காலையில 8 மணிலேருந்து 8 மணி 7:30 மணிக்கு கிளம்புறது பெண்ணாகரத்தில் அந்த பொண்ணு இங்கே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வந்து அந்த பதிவு பண்ணாமல் இவங்க சொல்கிறத வச்சு இவங்க பையன் சொன்னால் அதை கண்டினியூ பண்ணுவாங்க, பெண்ணுன்னு சொன்னால் அதை போய் கலைச்சிருவாங்க. இப்படி தான் அவங்க நடத்துகிறாங்க. இதை வந்து இந்த மாதிரி இதை விஷயம் வந்து கண்டிப்பாக எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரமாகவும் கடந்த முறை நடந்த டிகாய் ஆப்ரேஷனில் பிடிப்பட்ட 2 பேரை குண்டா சட்டத்தில் போட்டிருக்காங்க. அது மாதிரி இவங்களை குண்டா சட்டத்தில் போட்டு நம்ம தண்டிக்கணும்னு இன்னும் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன். இதுக்கு வந்து எங்களுக்கு உடனே துணை புரிந்து மாவட்ட இணை இயக்குனர் அரியலூர் மாவட்டம் மாரிமுத்து டாக்டர் அவர்கள் துணை புரிந்தார்கள். நன்றி. கௌசிக், பார்த்திருப்பீங்க, அதாவது முழுக்க சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய இந்த கும்பல் மீது குண்டர் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தருமபுரி மாவட்ட சுகாதார பணிகளோட இணை இயக்குனர் திருமதி சாந்தி சொல்லியிருக்காங்க. கௌசிக், களத்திலிருந்து தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.